மேலாண்மை என்பது ஒரு ஆ கலை அல்லது அறிவியல். ஆ அறிவியல். இ கலை மற்றும் அறிவியல். இ கலை. சரியான பதில் இ கலை மற்றும் அறிவியல். பரந்த அளவு வீச்செல்லையில் அதிகாரப் படிநிலை மட்டங்களின் அளவு. அ பன்மடங்கு. ஆ கூடுதல். இ அதிகம். இ குறைவு. சரியான பதில் இ குறைவு. வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பதை டேஷ் என்பர். ஆ பயன்பாடு. ஆ ஒழுங்கு. இ சமத்துவம். இ வேலை பகிர்வு. சரியான பதில் இ வேலை பகிர்வு. அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர். அ மேயோ. ஆ ஃபோயல். இ ஜேக்கப். இ டேலர். சரியான பதில் இ டேலர். மேலாண்மை என்பது டேஷின் செயலாகும். அ உயரதிகாரி. ஆ மேற்பார்வையாளர். இ மேலாளர். இ கீழ்ப்பணியாளர். சரியான பதில் இ மேலாளர். பின்வருவனவற்றுள் சரிபார்ப்பு செயல்பாடு எது? ஆ கட்டுப்படுத்துதல். ஆ பணி அமர்த்துதல். இ ஒழுங்கமைத்தல். இ திட்டமிடுதல். சரியான விடை ஆ கட்டுப்படுத்துதல். மேலாண்மையின் செயல்பாடுகளில் முதன்மையானது எது? ஆ கட்டுப்படுத்துதல். ஆ முடிவெடுத்தல். இ புதுமைப்படுத்துதல். இ திட்டமிடுதல். சரியான விடை இ திட்டமிடுதல். டேஷில் நிர்வாக செயல்பாடுகளும் உள்ளடங்கியுள்ளது. ஆ ஒழுங்கமைத்தல். ஆ பணியமர்த்துதல். இ கட்டுப்படுத்துதல். இ ஒருங்கிணைத்தல். சரியான விடை இ ஒருங்கிணைத்தல். டேஷ் உதவியுடன் இலக்குகள் அடையப்படுகின்றன. ஆ பணியமர்த்துதல். ஆ செயலூக்கமளித்தல். இ கட்டுப்படுத்துதல். இ திட்டமிடுதல். சரியான விடை ஆ செயலூக்கமளித்தல். பின்வருவனவற்றுள் எது முக்கிய பணிகள் அல்ல? ஆ ஒழுங்கமைத்தல். ஆ பணியமர்த்துதல். இ திட்டமிடுதல். இ முடிவெடுத்தல். சரியான விடை இ முடிவெடுத்தல். முக்கியமான சிக்கல்களை கண்டறிவதன் மூலம் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க உதவுகிறது. அ முதுகலை வணிக மேலாண்மை. ஆ முதுகலை வணிக நிர்வாகம். இ குறியிலக்கு மேலாண்மை. இ விதிவிலக்கு மேலாண்மை. சரியான விடை இ விதிவிலக்கு மேலாண்மை. டேஷ் தனிப்பட்ட வலிமை மற்றும் பொறுப்பிற்கு முழு வடிவம் கொடுக்கிறது. ஆ விதிவிலக்கு மேலாண்மை. ஆ முதுகலை வணிக நிர்வாகம். இ குறியிலக்கு மேலாண்மை. இ முதுகலை வணிக மேலாண்மை. சரியான விடை இ குறியிலக்கு மேலாண்மை. குறியிலக்கு மேலாண்மையானது டேஷ் என்பவரால் அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டது. ஆ ஹென்றி பயோல். ஆ பேராசிரியர் ரெட்டின். இ எஃப்.டபிள்யூ. டெய்லர். இ ஜார்ஜ் ஓடியோன். சரியான விடை இ ஜார்ஜ் ஓடியோன். டேஷ் உதவியால் அதிகாரப் பகிர்வு எளிதாக செய்யப்படுகிறது.
ஆ. விதிவிலக்கு மேலாண்மை. ஆ. முதுகலை வணிக நிர்வாகம். இ. முதுகலை வணிக மேலாண்மை. இ. குறியிலக்கு மேலாண்மை MBO. சரியான விடை இ. குறியிலக்கு மேலாண்மை MBO. குறியிலக்கு மேலாண்மை செயற்முறையின் முதல் நிலை எது? ஆ. குறிக்கோள்களுடன் வளங்களை பொருத்துவது. ஆ. அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது. இ. நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்வது. இ. முக்கிய முடிவு பகுதியை நிர்ணயிப்பது. சரியான விடை ஆ. அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது. முதல்நிலைச் சந்தை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. அ. புதிய வெளியீடுகளுக்கான சந்தை. அ. மறைமுகச் சந்தை. இ. இரண்டாம் நிலைச் சந்தை. இ. பணச்சந்தை. சரியான விடை அ. புதிய வெளியீடுகளுக்கான சந்தை. உடனடிச் சந்தை என்பது நிதிக் கருவிகளை விநியோகம் செய்வதும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதும் டேஷ் நடைபெறும் ஒரு சந்தையாகும். அ. ஒரு மாதத்திற்கு பின்னர். ஆ. நிலையானது. இ. உடனடியாக. இ. எதிர்காலத்தில். சரியான விடை இ. உடனடியாக. மூலதனச் சந்தை என்பது டேஷுக்கான ஒரு சந்தையாகும். அ. நடுத்தர கால நிதி. அ. நீண்ட கால நிதி. இ. குறுகிய கால நிதி. இ. மேற்கூறிய அனைத்தும். சரியான விடை அ. நீண்ட கால நிதி. ஒரு இரண்டாம் நிலைச் சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? அ. 2 முறை. ஆ. ஒரே ஒரு முறை. இ. பல முறை. இ. 3 முறை. சரியான விடை இ. பல முறை. நிதிச் சந்தை நிதி வணிக நிறுவனங்களுக்கு டேஷ் உதவுகிறது. அ. பணியாட்களை தேர்வு செய்வதற்கு. ஆ. விற்பனையை அதிகரிப்பதற்கு. இ. நிதி தேவையை குறைப்பதற்கு. இ. நிதிகளை திரட்டுவதற்கு. சரியான விடை இ. நிதிகளை திரட்டுவதற்கு. மூலதனச் சந்தையின் பங்கேற்பாளர் டேஷ் ஆவர். ஆ. நிறுமங்கள். ஆ. நிதி நிறுவனங்கள். இ. தனிநபர். இ. மேலே உள்ள அனைத்தும். சரியான விடை இ. மேலே உள்ள அனைத்தும். பங்குகளை இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டதே டேஷ் ஆகும். அ. பரஸ்பர நிதி. ஆ. துணிகர முதல். இ. இந்திய உடனடி பங்கு மாற்றகம். இ. ஏட்டுக்கடன். சரியான விடை இ. இந்திய உடனடி பங்கு மாற்றகம். மூலதனச் சந்தை டேஷ் வழங்குவதில்லை. ஆ. நீண்ட கால நிதி. ஆ. குறுகிய கால நிதி. இ. கடனுறுதி பத்திரங்கள். இ. சமநிலை நிதி. சரியான விடை ஆ. குறுகிய கால நிதி. முதல்நிலைச் சந்தை என்பது பத்திரங்களை அல்லது பிணையங்களை டேஷ் முறை வியாபாரம் செய்யும் ஒரு சந்தையாகும். ஆ. 3ஆம் முறை. ஆ. பல முறை. இ. 2ஆம் முறை. இ. முதன்முறை. சரியான விடை இ. முதன்முறை. NSEI தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. அ. 1997. ஆ. 1990. இ. 1998. இ. 1992. சரியான விடை இ. 1992.
வணிக மாற்றுச் சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையை டேஷ் என்று அழைக்கலாம். அ. கருவூல ரசீது சந்தை. ஆ. மூலதன சந்தை. இ. வணிக ரசீது சந்தை. இ. வணிகத்தாள் சந்தை. சரியான விடை இ. வணிக ரசீது சந்தை. அழைப்பு பணச்சந்தையில் முதலீடு செய்யும் பணத்திற்கு டேஷுடன் அதிக நீர்மத்தன்மையை வழங்குகிறது. அ. குறைந்த லாபத்தன்மை. ஆ. வரையறுக்கப்பட்ட லாபத்தன்மை. இ. நடுத்தர லாபத்தன்மை. இ. உயர் லாபத்தன்மை. சரியான விடை அ. குறைந்த லாபத்தன்மை. குறுகிய கால நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்காக பணச்சந்தையில் நிறும அமைப்புகள் வெளியிடும் கடன் ஆவணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அ. வணிகத்தாள். ஆ. கருவூல ரசீதுகள். இ. அரசு பத்திரங்கள். இ. வைப்புச் சான்றிதழ். சரியான விடை அ. வணிகத்தாள். பணச்சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு அ. மைய வங்கி. ஆ. வணிக வங்கி. இ. இந்திய ரிசர்வ் வங்கி. இ. பாரத ஸ்டேட் வங்கி. சரியான விடை ஆ. வணிக வங்கி. சந்தைப்படுத்தக்கூடிய ஆவணம் காலமுறை வைப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என குறிப்பிடப்படும் ஆவணத்தை டேஷ் என்று குறிப்பிடுகிறோம். அ. வைப்புச் சான்றிதழ். ஆ. அரசு பத்திரங்கள். இ. கருவூல ரசீது. இ. வணிக ரசீது. சரியான விடை அ. வைப்புச் சான்றிதழ். தன் வணிகர்கள் பங்குச்சந்தையில் ஈடுபடுவது அ. மற்ற தரகர்களுக்காக. ஆ. அவர்கள் வாடிக்கையாளர்களுக்காக. இ. மற்ற உறுப்பினர்களுக்காக. இ. தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக. சரியான விடை இ. தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக. டேஷ் இதுவே உலகின் பழமையான பங்குச்சந்தையாகும். அ. பம்பாய் பங்குச்சந்தை. ஆ. ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை. இ. இலண்டன் பங்குச்சந்தை. இ. தேசிய பங்குச்சந்தை. சரியான விடை ஆ. ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை. நாட்டில் டேஷ் பங்குச்சந்தைகள் உள்ளன. அ. 20. ஆ. 21. இ. 25. இ. 24. சரியான விடை இ. 24. நம்பிக்கையுள்ள வணிகர் என்பவர் அ. கரடி. ஆ. வாத்து. இ. காளை. ஈ. மான். சரியான விடை இ. காளை. நம்பிக்கையற்ற ஊக வணிகர்கள் என்பவர் ஆ. கரடி. ஆ. காளை. இ. வாத்து. ஈ. மான். சரியான விடை ஆ. கரடி. ஒவ்வொரு பங்குச்சந்தையின் ஆட்சிக்குழுவில் டேஷ் உறுப்பினர்களை நியமிக்கும் பொருட்டு நிதி அமைச்சகம் செவியிடம் அதிகாரமளிக்கிறது. அ. 7. ஆ. 6. இ. 3. இ. 5. சரியான விடை இ. 3. இந்தியாவில் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிமாற்ற வாரியம் SEBI தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1. 1998. 2. 1995. 3. 1988. 4. 1992. சரியான விடை இ. 1988. தேசிய பங்குச்சந்தையில்
புறத்தோற்றமற்ற பத்திர வர்த்தகம் தொடங்கிய ஆண்டு டேஷ் ஆகும். அ. டிசம்பர் 1996. அ. ஜனவரி 1996. இ. டிசம்பர் 1998. இ. ஜூன் 1998. சரியான விடை அ. டிசம்பர் 1996. கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் டேஷ் எனப்படுகிறது. அ. மறுபுற தோற்றமற்ற பத்திரங்கள். அ. புறத்தோற்றமற்ற பத்திரங்கள். இ. பரஸ்பர நிதிகள். இ. பட்டியல். சரியான விடை இ. பரஸ்பர நிதிகள். செபியின் தலைமையகம் டேஷ் ஆகும். அ. மும்பை. ஆ. சென்னை. இ. கல்கத்தா. இ. டில்லி. சரியான விடை அ. மும்பை.